9 மாதங்கள் அங்க இருந்திருக்காங்க. எத்தனை தீமை வேணும், அதுக்கு எத்தனை மன வலிமை வேணும். வேற யாராவது அந்த ஐயோ நம்ம செத்துருவோமோ என்ன ஆயிடுமோ எத்தனை மனக்குழப்பங்கள் இருந்திருக்கும். பெண்களுக்கு மட்டுமே உரியது அந்த தீமையும் வலிமையும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நான் சொல்லணும்னா, நான் ஒரு ஆசிரியர், அதனால ஆசிரியரை பத்தி கண்டிப்பா நான் இங்க முன்வைக்கணும். இன்னைக்கு நம்ம எல்லாம் இங்க உட்கார்ந்துருக்கோம்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் நமக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய நம்முடைய கணவர்கள், நம்முடைய தந்தை, நம்முடைய சகோதரர்கள். அந்த வகையில இந்த இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரிபாய் பூலே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க. அவங்க தன்னுடைய கைப்பையில ஒரு ஆடையை எடுத்துக்கிட்டு தான் பள்ளிக்கு போவாங்களாம். ஏன் தெரியுமா? போற வழியில அவங்க மேல மனித கழிவுகளையும் சாணியையும் வீசி எறிவாங்களாம். கல்வியை மற்ற பெண்களுக்கு நீங்க கற்றுக் கொடுக்க கூடாதுன்னு. அந்த நேரத்துல பெண்களுக்கான கல்வி விதைத்தவங்க சாவித்ரிபாய் பூலே. சாவித்ரிபாய் பூலேக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த கல்யாணம் ஆனாலும் தன்னுடைய மனைவியை தூக்கி நிறுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சிந்தனையை விதைத்தவர் ஜோதிராவ் பூலே, அவருடைய கணவர். அதே போலதான் என்னுடைய கணவரை முந்துதனால் மட்டுமே நான் நின்று கொண்டிருக்கிறேன். எல்லா புகழும் குருதனுக்கே போய் சேரும் என்னுடைய கணவனுடைய. அடுத்து சாவித்ரிபாய் சொல்லிட்டேன், கல்பனா சாவ்லா சொல்லிட்டேன். இன்னும் நிறைய பேரை சொல்லலாம்னு நான் அப்படியே பட்டியலிட்டே வந்தேன். ஆனா இப்ப நேரம் அதுக்கு சரியானது இல்லை. அதனால என்னுடைய கருத்து எங்கேயும் நான் முன்வைக்கிறது, விழாமல் ஓடுவது வெற்றி அல்ல, விழுந்தாலும் எழுந்து ஓடுவது வெற்றி. அதனால பெண்கள் அனைவருக்கும் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு உந்துதல் சக்தியாக இந்த வாக்கியத்தை எடுத்துக்கோங்க. வெற்றியை எட்டும் நோக்கம் இருந்தால் ஒற்றை சிறகிலும் பறக்கலாம். பெண்கள் நாம் அனைவரும் சிறகுகளே இல்லாவிட்டாலும் தன்னுடைய கூட்டங்களை கூட்டிக் கொண்டு பறக்கக்கூடிய தைரியத்தை கொண்டவர்கள். நன்றி, வணக்கம்.